இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது தமிழ்நாட்டில் உள்ள நவக்கிரக தலங்களில் சந்திரனுக்கு உரிய தலமாக போற்றப்படும் திங்களூர் அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை கைலாசநாதர் ஆலயம். சந்திரமா மனசோ ஜாத என்கிறது புருஷ சுக்தம். அதாவது இறைவனுக்கே மனமாக இருப்பவர் சந்திரன் என்பது இதன் பொருள். அவ்வாறு இறைவனுக்கே மனமாக இருக்கும் இந்த சந்திரன் நமது மனித மனங்களையும் ஆட்டுவிக்கின்றது. நமது உடல் மற்றும் மனம் சந்திரனின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றது. உடல் மற்றும் மனதிடம் இருந்தால்தான் நாம் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம். இந்த ஆலயத்தில் சந்திரனை வணங்கி நமது மனம் மற்றும் உடல் பலத்தை பெறலாம். அத்திரி மற்றும் அனுசுயா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இந்த சந்திரன். இவர் பிரகஸ்பதியிடம் கல்வி மற்றும் கலைகளை கற்று விளங்கினார். விஷ்ணுவை நோக்கி தவமிருந்து பல வரங்களையும் நவக்கிரக பதவியையும் பெற்றார். மேலும் இந்த சந்திரன் மிகவும் அழகானவராக விளங்கினார். இதனால் தட்சன் தனது 27 புத்திரிகளையும் சந்திரனுக்கு மனமுடித்து வைத்து அவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என நிபந்தனை விதித்தார். அசுவினி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்களே அந்த 27 மனைவிகள் ஆவர். 27 மனைவிகளிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டிய சந்திரன் அவர்களில் ரோகிணியிடம் மட்டுமே தனி பிரியம் செலுத்தினார். மற்ற 26 மனைவிகளும் தச்சனிடம் சென்று முறையிட்டனர். மாமனார் தட்சன் 27 மனைவிகளிடமும் அன்பு செலுத்தும்படி கூற சந்திரன் அதை ஏற்க மறுத்தார். கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் அழகு குறையவும் அவரது கலைகள் மங்கும்படியும் சாபமிட்டார். இட்ட சாபம் நீங்க சந்திரன் இந்த ஸ்தலத்தில் நீண்ட காலம் தவம் செய்தார். தனது பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்தார். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் இறைவன் காட்சி கொடுத்து சந்திரனின் சாபத்தை போக்கினார். சந்திரன் இறைவனிடம் இந்த இடத்திலேயே தங்கள் தங்க வேண்டும் என்றும் இந்த ஊர் தனது பெயரில் விளங்க வேண்டும் என்றும் கோரினார். அதன்படி இறைவன் கைலாசநாதராக இந்த ஆலயத்தில் குடிகொண்டுள்ளதோடு இந்த ஊரின் பெயரும் திங்களூர் என சந்திரன் பெயரில் அழைக்கப்படுகிறது. பின்னர் இந்த தலம் சந்திரனுக்கு உரிய தலமாக மாறியது. சந்திரன் ஏற்படுத்திய சந்திர தீர்த்தம் இன்றும் காணப்படுகிறது. ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாத பொழுது சந்திர தோஷம் ஏற்படுகிறது. அப்பொழுது மனநிலை கோளாறுகள் மற்றும் செய்யும் செயல்களில் தடங்கல்கள் போன்றவை ஏற்படும். சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி சரியில்லாத பொழுது சென்று வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம் இது. 23 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் நாயனார் அவதரித்த ஸ்தலம் இது. அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரிடம் கொண்டிருந்த பக்தியால் அவர் பெயரில் பல நற்பணிகளை செய்து வந்தார். ஒருமுறை திங்களூருக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளின் இல்லத்திற்கு வருகை புரிந்தார். திருநாவுக்கரசர் தனது இல்லத்தில் உணவருந்த வேண்டும் என்ற அப்பூதி அடிகளின் வேண்டுகோளை திருநாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தோட்டத்தில் சென்று வாழை இலை பறித்து வருமாறு அப்பூதி அடிகள் சிறுவனான தனது மகனை அனுப்பி வைத்தார். ஆனால் வாழைத்தோப்பில் பாம்பு கடித்து சிறுவன் இறந்துவிட்டான். தமது துயரத்தை திருநாவுக்கரசிடம் காட்ட விரும்பாத அப்பூதி அடிகள் பிணத்தை துணியால் மூடி வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறினார். அவரது மகனும் வந்தபின் சேர்ந்து சாப்பிடலாம் என்று திருநாவுக்கரசர் உறுதியாக இருக்க பின் அப்பூதி அடிகளார் தன் மகன் இறந்த விஷயத்தை கூறினார். நிலைமையை உணர்ந்து கொண்ட திருநாவுக்கரசர் சிறுவனின் பிணத்தை இந்த கைலாசநாதர் கோவிலிற்கு எடுத்துச் சென்று இறைவன் முன் கிடத்தி இறைவனை மனமுருக பாடினார். சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் 10 விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றது. உலகத்தில் அன்னப்பிரசானத்துக்கு மிக சிறந்த தலம் இந்த திங்களூர் கைலாசநாதர் கோயிலாகும். குழந்தைக்கு முதலில் சோறு கொடுப்பதை அன்னப்பிரசானம் என்பர். இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜல தேவதையின் அருளும் ஔஷதி தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அஸ்வினி, மிருகசீரிஷம், உத்திரம், சுவாதி, சதயம், திருவோணம் ஆகிய நட்சத்திர நாட்களில் சந்திர ஹோரையில் சந்திரனையும் பசுவையும் குழந்தைக்கு காண்பித்து வெள்ளி கிண்ணத்தில் பால், நெய், தேன் கலந்த சாதத்தை ஊட்ட வேண்டும். இவ்வாறு உண்ணும் குழந்தைக்கு ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்கள் அண்டாது என்பது ஐதீகம். கடகராசியில் பிறந்தவர்கள் இங்கு வந்து கைலாசநாதரையும் சந்திரனையும் வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஒளி மூலவர் கைலாயநாதர் திருமேனியில் விழுவதை இன்றும் காணலாம். பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாயநாதர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும்.
இதனைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அமைந்துள்ள சந்திர பகவானுக்கு இத்தலத்தில் உள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி பின்னர் அபிஷேகம், அர்ச்சனை, நெய்விளக்கு ஏற்றி வழிபட சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும், நற்பலன்கள் ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திர தினத்தன்று காலை உதயத்தில் 6 மணிக்கு சந்திர ஒளி லிங்கத்தின் மீது படுவதால் அன்று சந்திர பூஜை நடைபெறுகிறது. சந்திரனுக்கு உகந்த நிறம் வெண்மை, உகந்த வஸ்திரம் வெள்ளை துணி, தானியம் நெல், உணவு தயிர் சாதம். சந்திரனுக்கு உகந்த மலர் வெள்ளை அரளி. வெளிப்பிரகாரத்தில் வலம் வரும்பொழுது விஷம் தீர்த்த விநாயகர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி சன்னதி, பைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன. இந்த தலத்தில் சேத்திர பாலகரான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சன்னதியில் காட்சி தருகின்றார். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் தற்போதுள்ள அமைப்பு நாயக்கர்கள் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது இக்கோவில் இந்து அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தேவாரத்தில் நாயன்மார்கள் இந்த தலம் பற்றி குறிப்பிடுகையில் வைப்புஸ்தலம் என சொல்லி உள்ளார்கள். திருவையாறிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர் அல்லது 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அரியலூர் ரயில் நிலையம். நீங்களும் இவ்வாலயத்திற்கு சென்று கைலாசநாதர், பெரியநாயகி தாயார் மற்றும் சந்திரன் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமச்சிவாய.